Hi friends, welcome to Exact MFD Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Kyoceraல நியூவாக லான்ச் இருக்கக்கூடிய Kyocera ECOSYS MA4000x. ஸோ இந்த மிஷினோட ஒரு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 40 ppm. மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி, பிரிண்ட் அண்ட் கலர் ஸ்கேன் எடுக்க முடியும். அண்ட் இந்த மிஷினோட ப்ராசஸர் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 1 GHz. மெமரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 GB RAM கொடுத்துருக்காங்க. வார்ம் அப் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 19 செகண்ட்ஸ்லேயே இந்த மிஷின் வார்ம் அப் ஆகிடும். கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா 5 லைன் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விதமான செட்டிங்ஸை ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்க முடியும். ஜூம் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 25% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், 400% வரைக்கும் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காப்பி டைம் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 6.4 செகண்ட்ஸ். மல்டிபிள் காப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 999 காப்பீஸ் எடுக்கலாம். அதாவது ஒரு ஒரிஜினல் இமேஜை வச்சுட்டு அதை நீங்கள் 999 டைம்ஸ் வந்து டூப்ளிகேட் எடுக்க முடியும். காப்பி ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 600x600 dpi. அண்ட் இந்த மிஷினோட ஸ்கேனிங் சைஸ் அண்ட் காப்பி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டன் கிளாஸோட சைஸ் வந்து A4 அண்ட் லீகல் சைஸ் வரைக்கும் நம்ம பிளாட்டன் கிளாஸ்லேயே வச்சு ஸ்கேன் அண்ட் காப்பி எடுத்துக்க முடியும். ஸ்கேன் டு SMB, ஸ்கேன் டு PC, ஸ்கேன் டு இமெயில். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப்லையும் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஸ்கேன் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா TIFF, PDF, JPG. அண்ட் இந்த ADF பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பாஸ் டூயல் ஸ்கேன். இந்த ADF-ஓட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ஷீட்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலையும் ஒரு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் மேலே ஒரு ஸ்கேனர், கீழே ஒரு ஸ்கேனர் இருக்குது. ஒரே சைடில் 2 டைமுமே ஸ்கேன் பண்ணி முடிச்சிடும். ஸ்கேனிங் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 40 IPM, டூப்ளெக்ஸில் 80 IPM. இப்போ இந்த மிஷினோட பேப்பர் இன்புட் பற்றி பார்க்கலாம். இந்த மல்டி பர்பஸ் ட்ரைவோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100 ஷீட்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 60லேருந்து 220 GSM வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்க முடியும். அட் த சேம் டைம் பேப்பர் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A6R லீகல் சைஸ் வரைக்கும் நம்மளால் லோட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ட்ரே ஒன்னோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 250 ஷீட்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பேப்பர் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 GSMலேருந்து 163 GSM வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். பேப்பர் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A6லேருந்து லீகல் சைஸ் வரைக்கும் எடுத்துக்க முடியும். லீகல் சைஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா உண்மையிலே இந்த இடத்துல ஒரு புஷ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அதை புஷ் பண்ணி வெளியே எழுத்திங்க அப்படின்னா இந்த ட்ரே பெருசாகிடும். ஸோ நீங்கள் அப்போ வந்து லீகல் சைஸ் லோட் பண்ணிக்க முடியும். அதை திருப்பியும் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா A4 லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? A4, A5, A6 எல்லாமே லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரிண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1200x1200 dpi. அப்படியே மிஷினோட பேக் சைடில் வந்தீங்க அப்படின்னா மிஷினில் நெட்வொர்க் அண்ட் USB கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்மளால் இந்த மிஷினில் நெட்வொர்க் அண்ட் USB யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மொபைல் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஸ்கேன் டு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 150 ஷீட்ஸ், TK1275. ஸோ இந்த டோனரோட ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா 7200. DK1275. ட்ரம் யூனிட் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh லைஃப் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் காப்பி எடுக்கிறப்போ 534.4 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். ஸ்டாண்ட் பை மோடில் பார்த்தீங்க அப்படின்னா 10.8 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எனர்ஜி சேவ் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா 0.4 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த மிஷினை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மிஷினை பற்றி எதனா டீட்டெயில்ஸ் செய்யணும்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.